சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற்று வரும் 49வது புத்தக திருவிழாவிற்கு விடுமுறை நாள் இன்று என்பதால் பொதுமக்கள் ஏராளமானோர் குடும்பமாக குவிந்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் நித்யானந்தன் தரும் நேரலை தகவல்களை கேட்கலாம். வணக்கம் நித்யானந்தன், அங்கு புத்தக திருவிழா எந்த அளவிற்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது? மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமுடன் வந்திருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ஒய்எம்சிஏ மைதானத்தில் புத்தக திருவிழா 49வது புத்தக திருவிழா என்பது நடைபெற்று வருகிறது. ஆசியாவின் அறிவு திருவிழா என்பார்கள் இந்த புத்தக திருவிழாவை. என்றால் 1000க்கும் மேற்பட்ட அரங்குகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் புத்தகங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் முதல் மூத்த குடிமக்கள் வரை படிக்கக்கூடிய புத்தகங்கள் அனைத்தும் ஓரிடத்தில் கிடைக்கக்கூடிய அறிவுசார் திருவிழா என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த நேற்றுக்கு முன்தினம் துவங்கிய இந்த திருவிழா என்பது 21ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இன்று முதல் சனிக்கிழமை என்பதால் ஏராளமான மக்கள் இந்த பகுதிக்கு வந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்பவர்கள் எல்லாம் சுற்றுலா தலங்களுக்கு செல்லாமல் புத்தகங்களை வாங்குவதற்கும் குழந்தைகளுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்துவதற்காகவும் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கு புத்தகங்களை வாங்கி கொடுப்பதும் தாய்மொழியான தமிழில் அவர்களுக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்துவதுமாக இந்த பகுதி என்பது காணப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக புத்தகங்களை வாசிக்கும் பொழுது ஒரு புது சமூகம் உருவாகும். அதே நேரத்தில் எழுத்து உலகத்திற்குள்ளாக ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பது நம்பக்கூடிய அளவிற்கு ஏராளமான எழுத்தாளர்கள், கவிஞர்கள், பதிப்பாளர்கள் என இந்த புத்தக திருவிழா முழுவதும் நிரம்பியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய எழுத்தாளர்களுடைய வரவுகளும் அதே போல சாகித்ய அகாடமி விருதுகளை பெற்ற எழுத்தாளர்களும் இந்த பகுதிக்கு வந்து அவர்களுடைய வாசகர்கள் நேரடியாக புத்தகங்களை வாங்கியதற்கு பிறகாக எழுத்தாளர்களுடைய கையெழுத்தை பெறுவது என்பது ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அந்த ஆண்டு என்பது அந்த புத்தகம் என்பது மிகவும் மன நிறைவாக இருக்கும். அந்த வகையில் சாகித்ய அகாடமி இந்தியாவுடைய தலைசிறந்த விருதுகளில் ஒன்று சாகித்ய அகாடமி விருது. சாகித்ய அகாடமி விருதை பெற்ற எஸ். ராமகிருஷ்ணன் எழுத்தாளரிடம் தற்பொழுது அவருடைய எழுத்தை ரசிக்கக்கூடிய வாசிப்பாளர்கள் கையெழுத்து வாங்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு எழுத்தாளருக்கும் வாசிப்பாளர்களுக்கும் ஒரு சந்திப்பை இந்த இடம் என்பது உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இந்த அறிவு திருவிழாவில் ஏராளமான மனமகிழ்ச்சியோடு வந்து புத்தகங்களை வாங்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடியும். இந்த நேரத்தில் வாசிப்பாளர்களுக்கு உங்களுடைய ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கணும்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? புத்தக கண்காட்சிங்கிறது வந்து எல்லோருக்குமான ஒரு அறிவு திருவிழா. இந்தியாவிலே இவ்வளோ பெரிய ஒரு புத்தக கண்காட்சி ஏற்பாடு பண்ணப்படுறதில்ல. லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது, எல்லா துறை சார்ந்து இருக்குங்கிறதுனால நீங்கள் வாங்க, உங்களோட வீட்டில் இருக்கவங்களை அழைச்சிட்டு வாங்க, நண்பர்களை அழைச்சிட்டு வாங்க. எல்லா வயதினரும் புத்தகம் படிக்கிறதில் ஈடுபடணுங்கிறது தான் என்னோட எண்ணம். அதுக்கான அத்தனை வகையான புத்தகங்களும் இங்கே கிடைக்குது. நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு புத்தகங்களை தேடி வந்து படிக்கிறாங்க. பொதுவாக வந்து இளைஞர்கள் படிக்கிறது குறைவுன்னு சொல்கிறாங்க, அது உண்மை இல்லை. இங்கே நம்ம கண்ணில் பார்க்குறது நிறைய இளைஞர்கள் வராங்க, அவங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை வாங்குறாங்க. நிச்சயமாக இது வந்து ஒரு தமிழ் பண்பாட்டை, தமிழ் இலக்கியத்தை மேம்படுத்துகிற முயற்சியாக இருக்குங்கிறதா என்னோட எண்ணம். புத்தகங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான தாய்மொழியில் அறிமுகப்படுத்துவது நல்லதா அல்லது பிற மொழியில் அறிமுகப்படுத்துவது நல்லதா, அது எப்படி பார்க்கணும்? கட்டாயம் அவங்களுக்கு எல்லோருக்குமே அவங்க தாய்மொழி தான் முதன்மையானது. அதுலேயும் தமிழில் 2000 வருட இலக்கியங்கள் இருக்குங்கிறதுனால எல்லா இலக்கியங்களையுமே அவங்க வீட்டிலேருந்தே அறிமுகப்படுத்தலாம். பள்ளி கல்லூரிகள் மட்டும் அல்ல, ஒவ்வொரு வீட்டுக்கும் அது ஒரு பொறுப்புணர்வு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். நாம் பார்த்திருக்கலாம், இந்தியாவின் தலைசிறந்த நபர்களில் என்று எண்ணக்கூடிய வரிசையில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எஸ். ராமகிருஷ்ணனுடைய கருத்தும் இவ்வாறாகவே இருக்கிறது. ஆகவே பெற்றோர்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய புத்தகங்களை தமிழில் அறிமுகப்படுத்த வேண்டும், தாய்மொழியில் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கிறார்கள். நீங்க என்னென்ன புத்தகங்கள் வாங்கியிருக்கீங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க? நான் பள்ளிக்கரணையிலிருந்து வந்திருக்கேன். நான் வந்து இந்த புக்கும் இன்னும் 2 புக்கும் வாங்கினேன். அதுக்கடுத்து எல்லாரும் போன் பார்க்காம புக்கு படிச்சா நல்லா இருக்கு. தேங்க்யூ. உங்க பேர் என்ன? என்ன புக்லாம் வாங்கியிருக்கீங்க? எவ்வளவு ஹாப்பியா இருக்கு இந்த புக் ஃபேருக்கு வந்தது? நான் வந்து இனியா என் பேரு. நான் வந்து துறைப்பாக்கத்துல இருந்து வந்திருக்கேன். எனக்கு இந்த புக் ஃபேர் பிடிச்சிருக்கு. நான் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கிற புக்ஸ்லயே. யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க இந்த புக் ஃபேருக்கு? எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? எங்க அப்பாவும் எங்க அம்மா, என் ஃப்ரெண்டு வெண்பா, நாங்க எல்லாம் வந்திருக்கோம். எனக்கு ஹாப்பியா இருக்கு.
நாம் பார்த்திருக்கலாம். பெற்றோர்களுடன் சிறுவர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரும் இந்த பகுதிக்கு வந்து புத்தகங்களை மகிழ்ச்சியோடு வாங்கி செல்கிறார்கள். நாம் பின்புறத்தில் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் அந்த காட்சிகளை காண்பிப்பார். வழக்கமாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய திருவிழாக்களில் இருக்கக்கூடிய கூட்டமும் அதேபோல விழாக்களில் மால்களில் குவியக்கூடிய கூட்டமும் இல்லாமல் அறிவு சார்ந்து புத்தகங்களை வாங்குவதற்காக ஏராளமான வாசிப்பாளர்கள் இந்த பகுதிக்கு வந்து இந்த புத்தகங்களை வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். இந்த இடம் என்பது ஒரு அறிவு திருவிழாகவே மாறியிருக்கிறது. பெற்றோர்கள் குழந்தைகளுடன் வந்து புத்தகங்களை வாங்கி கொடுப்பதும் மனமகிழ்ச்சியோடு அந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய காட்சிகளும் எழுத்தாளர்கள் கையொப்பமிடுவதும் அதே போல இந்த பகுதிக்கு வரும்பொழுது சிறிய ஒரு புத்தகம் எழுதிய எழுத்தாளர்களிலிருந்து நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதிய எழுத்தாளர்கள் வரை எழுத்தாளர்களை நேரடியாக சந்திப்பது, சந்தேகங்களை கேட்பது, ஆலோசிப்பது, விவாதிப்பது என பலதரப்பட்ட மக்களும் இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களும் இந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்க வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாக இருக்கிறது. என்றால் ஒரு புத்தகம் என்பது ஒரு மனிதனை சிறந்த மனிதனாகவும் செம்மைப்படுத்தும், அறிவை வளர்க்கும், இந்த சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அந்த புத்தகம் தான் கற்றுக் கொடுக்கும். ஆகவே அதற்கான உதாரணமாக இந்த புத்தக திருவிழாக்கள் ஒவ்வொரு ஆண்டும் அமைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே புத்தக திருவிழாவில் தவறாமல் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கி மகிழ வேண்டும் என்பதும், வாசிக்க வேண்டும், வாசிப்பு பழக்கம் உருவாக வேண்டும் என்பதே அனைவருடைய எண்ணமாகவும் இருந்து வருகிறது. சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்று வரும் புத்தக திருவிழா தொடர்பான விரிவான நேரலை விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.